வணக்கம் தமிழ் உறவுகளே, பாட்டாளி சொந்தங்களே. ஏன் இதுக்கு திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஏன் குரல் கொடுக்குறோன்னா, எல்லா ஜாதின்னு சொல்ல முடியாது. அந்த தாழ்த்தப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோசரம் பேசுகிறவங்களோட இது மட்டும்தான் போய் ரீச் ஆகுதுன்னா அவங்க அவங்களோட நிலைமையிலிருந்து மாறுறதுக்கு எவ்வளவோ பாடுபடுறாங்க. ஆனால் ஆதிக்க ஜாதி அடக்கு ஜாதின்னு மற்றவங்களால சொல்லி இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப தாழ்ந்துட்டோம். எல்லா இடத்துலையும் நமக்கான உரிமையை பேசக்கூட இந்த இடத்துல யாரும் இல்லாதனால தான் இந்த பாட்டாளி குரல் சேனலை ஓப்பன் பண்ணோம். இதனால் இப்போ தெரியுதா எங்களுக்கே தெரியுது, நம்ம இவ்வளோ நாள் என்ன கூமட்டையனாக இருந்திருக்குங்கிற மாதிரி தெரியுது. நம்மளோட உரிமை என்ன, நம்மளோட சட்டம் என்ன சொல்லுது. இவ்வளோ நாள் பிசிஆர் ஆக்ட்னா என்னன்னே தெரியாமல் ஏதோ சொல்கிறாங்க. ஒரு வேளை அவங்க திட்டிருப்பாங்களாட்டு அவங்க கேஸ் போடுறாங்களாட்டு நினச்சிட்டு மட்டும்தான் இருந்திருக்கோம். ஆனால் இதில் இவ்வளோ இருக்குது. அதில் ஒருத்தவங்க மேலே சட்டம் பாய்ஞ்சா கவர்மெண்ட் 2 லட்சம் தருதுன்னு சொல்லி கூட எனக்கு இன்றைக்கி அவர் சொல்கிறாரு. அது உண்மையாக போயானே எனக்கு இன்னும் வரைக்கும் தெரில. ஆனால் பொதுவாகவே ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் பணம் கிடைக்குமா பிசிஆர் ஆக்ட் போட்டால். அதுக்கு முன்ஜாமீன் கிடையாது, பெயிலே கூட ரொம்ப நாள் கழித்து தான் கிடைக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது குறைஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு மேலே ஆகிட மாட்டுக்கு. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. விசாரிக்கவே தேவையில்ல. பிசிஆர் என்னை திட்டாங்க, என்னை அந்த ஜாதி பேரை சொல்லிட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பண்ணால் போதும், உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் விசாரித்து உன்னால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் அதுலேருந்து பெயில் வாங்கிக்கிறதோ இல்லை பிசிஆர் ஆக்டை ரிமூவ் பண்ணுறதோ முடிய மாட்டுக்கு. இவ்வளோ பிரச்சனை இருக்க பிசிஆர் ஆக்டே கிடையாது. அது எஸ்சிஎஸ்டி ஆக்ட், பிசிஆர் ஆக்ட் கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிசிஆர் ஆக்டுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான சட்டம். அந்த சட்டத்தையே நம்ம திரும்ப வேணால் கொண்டு வர சொல்லலாம். பிசிஆர் ஆக்ட் அண்டு அட்ராசிட்டி ஆக்ட் இது 1955 அப்புறம் 79 அது மறுசீரமைப்பு பண்ணிருக்காங்க. இது 2 இருக்க வரைக்கும் இந்த ஒரு கொடுமை இல்லை. எஸ்சிஎஸ்டி ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு இந்திய அரசு அமைப்பு சட்டத்தில் எப்போ இடம் கொடுத்தாங்களோ அங்கேயே உங்கள் சமூகம் நீதி சமத்துவம் தீண்டாமை ஒழிப்பு எல்லாமே ஒழிஞ்சுது. தெளிவாக புரிஞ்சுங்க. என்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஜாதிக்குன்னு தனி சட்டத்தை உருவாக்குனீங்களோ அதிலிருந்தே தெரிஞ்சுக்கங்க இது ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் அந்த ஃபேவராக இருக்குது. அதனால தான் அம்பேத்கர் இங்கே பல பேர் கொண்டாட தயங்குறாங்க. ஏன்னா அம்பேத்கர் பண்ண சட்டமே கிடையாதுங்க. தெளிவாக புரிஞ்சுங்க. அம்பேத்கர் எல்லாத்துக்கும் சமாதானம் பண்ணிருக்காரு. அம்பேத்கர் எல்லாரும் கொண்டாடக்கூடிய தலைவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அவரை பேரை வச்சு பண்ணது எல்லாமே அதாவது 1989 எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வருது. அது பார்த்துங்க. 56 பாபா அம்பேத்கர் இறந்துறாரு. அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த சட்டத்தை கொண்டு வந்துருப்பார் ஆக்டர். அவர் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நேர்கோட்டில் மட்டும்தான் இந்த உலகத்தை பார்த்தவர். ஆனால் இவங்க அந்த நேர்கோட்டையே வட்டமாக இருந்தாலும் அது எப்படி பார்த்தாலும் நேர்கோடுன்னு சொல்கிற மாதிரி இவங்க இருக்குது. எப்படி பார்த்தாலும் நமக்கு சாதகமாக இருக்கணும். அப்படி தான் நீ கொண்டு வந்துட்டீங்க. அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அது தேவையில்லாத ஒரு ஜாதிக்கு மட்டும். இப்போ எண்ணெய் இல்லை, மொத்தமாகவே அந்த வீடியோலெல்லாம் சொல்கிறாங்க வன்னியர் ஆதிக்க சாதின்னு. இது பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. இதுக்கு கேஸ் கிடையாது. எங்களை ஒருத்தவங்க எப்படியோ நான் பேசிடலாம். ஆனால் நாங்கள் பேச மாட்டோம். ஒருத்தவங்க ஜாதி நான் அவங்கள மாதிரி கீழ்த்தரமான புத்தி எங்களுக்கு கிடையாது. இது மாதிரி பேசுகிறவங்கள உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் நாங்கள் யாராவது ஒரு அறியாமை இருக்கவங்க பேசுனா அவங்க மேலே பிசிஆர் சட்டமோ இல்லை பேசாமையே ஒருத்தவங்க மேலே பிசிஆர் இது சட்டம் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் 1989 அப்புறம் 2018 அது மாதிரி சீரமைப்பு பண்ணிட்டுங்க. இதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் இதை பற்றி மத்திய அரசோ மாநில அரசோ இதை பற்றி கண்டுக்கல. மேகதாது பிரச்சனை இன்றைக்கி தலைவிரிச்சி ஆடுது. கர்நாடகாரன் தமிழ்நாட்டு எல்லையில் போராடிட்டு இருக்கான். அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே துப்பு இல்லை யாருக்கும். அதுதான் உண்மை. இந்த சிலையால் இப்போ அந்த ஊரில் இருக்க 700 மக்களும், அதாவது ஆதிதிராவிடர் மக்களும் சந்தோஷமாக இருந்துருங்க. அவங்களுக்கு தண்ணி கிடச்சிரும், எல்லாம் கிடச்சிரும். எதுக்கு போராடணும், எதுக்கு பிரச்சனையை கொண்டு போகணும்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஒருத்தவங்களை இழிவுபடுத்துறதுக்கு இவ்வளோ தூரம் போராடுறீங்க, இவ்வளோ தூரம் நாசம் பண்ணுறீங்க. என்னென்ன சொல்லணும், என்னென்ன ஒருத்தவங்களை கேவலப்படுத்தணும், எப்படி பதட்டப்படுத்தணும். ஊரை மட்டும் பதட்டப்படுத்தலை, நீங்கள் தமிழ்நாட்டே பதட்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, ஓரளவுக்கு தான் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருப்பாங்க எல்லாருமே. நீங்கள் குத்த வாங்கிட்டே இருக்காங்களே வன்னியர் சாதி எவ்வளோ தான் கேவலப்பட்டாலும் யாரா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருக்கா? பேசுகிற ஒரே ஒரு ஆள் குருவும் போயிட்டாரு. இதுக்கு மேலே யாரா இங்கே பேசணும்ல? ஒரு குரு 1000 தமிழ்நாட்டில் குரு விதை போட்டு போயிருக்காரு. சரிங்களா? எல்லாருக்கும் அவர் பேசின இன்னும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது எங்களுக்கு. யார் நாங்கள்
மறக்கவும் இல்லை, அவரை மறந்துட்டு எங்கள் வேலையும் பார்க்கல. சரிங்களா? அதை நீங்கள் விதைய தண்ணி ஊற்றி எழுப்பிடாதீங்க. அப்புறம் மரம் காடாக முளைச்சி காட்டில் இருக்க சிங்கமாக எல்லாம் திரிய ஆரம்பிச்சிருவோம். அதனால் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓரளவுக்கு தான் பொறுமை. சட்டத்தையும் எங்கள் ஐயா சொன்ன ஒரே வார்த்தைக்கோசரம் தான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கும். நீங்கள் ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப பொறுமைக்கு எல்லாம் இருக்குல்ல, அந்த பொறுமை எல்லாம் மீறிடாதீங்க. அப்புறம் 1987 திரும்ப பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படி பார்த்தா தான் நீங்கள் இந்த தமிழ்நாடும் நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கும் இந்த இளைஞர்கள். நன்றி, வணக்கம். உண்மை, உரிமை, சமூக நீதி, இதுவே பாட்டாளி குரல் டிவியின் இலக்கு. மீண்டும் புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.